வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. இரவு உறக்கமில்லாமல் சீலிங்கு வெறுத்தபடி படுத்திருந்தவனை பார்த்து ஸ்ரீநிதி மெல்ல, ஏனுங்க என்றாள். என்று தன்புறம் திரும்பிய ஸ்ரவனிடம் அதை கேட்கலாமா வேண்டாமா என அவள் தயங்குவது அவளின் விழிகளிலேயே தெரிய தன் முகத்தை இயல்பாக்கி கொண்டவன் மனைவியை அருகில் இழுத்து அணைத்துக் கொண்டான். என்ன? அது அத்தை வீட்டுக்கு தானே சுவாதி போயிருக்கா. அவளை எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க தானே. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. இவளுக்கு என் கவலை எப்படி புரிய வைக்கிறது? நிதிமா, அது ஒரு சின்ன குழப்பம். அதை உனக்கு நான் அப்புறம் சொல்றேன், நீ தூங்கு என்றவள் தலையை அவன் மிருதுவாக வருடி கொடுக்க மனதில் சின்ன சுணக்கம் ஏற்பட்டாலும் தன் உணர்வு சுட தன்னை சமன்படுத்தி கொண்டாள் அவள். ஸ்ரவனின் மனதிலோ பல குழப்பங்கள். இறப்பதற்கு சில நாட்கள் முன்னர் தான் தன்னுடைய மகனிடம் பிரசாத் குறித்து மனம் விட்டு பேசியிருந்தார் அவன் தந்தை. பிரசாத் சுவாதியை மணக்க விரும்பியதையும் அதை கற்பகம் இவருக்கு தெரியப்படுத்தியதையும் தன் மனதின் சஞ்சலங்களை சகோதரியிடம் எடுத்து கூறி தான் அதை தடுத்து விட்டதாக கூறியவர் இறுதியில் தன் அபிப்பிராயத்தை சொன்னார். அக்கா கிட்ட சொன்னது என்னவோ போல சொல்லிட்டேன்டா. ஆனா பையனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல பையன்டா, கண்டிப்பா நம்ம சுவாதியை நல்லா பாத்துக்குவான். நான் கூட அவனுக்கிட்ட தனியா பேசி பார்த்தேன். அவனும் நீங்க சொன்னது சரிதான் மாமா, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டான். அம்மா சொன்னது போல இனி எல்லாம் சுவாதி கையிலயும் காலத்தோட கையிலயும் தான் இருக்கு. அவர் என்று சொன்னது இன்னமும் அவன் மனதில் எதிரொலித்தது. பிரசாத் அனைவரிடமும் இயல்பாக பழகினாலும் சுவாதியை விட்டு சற்றே ஒதுங்கி இருப்பதை அவனை கண்கூடாக பார்த்துள்ளான். இப்படி ஒரு சூழ்நிலையில் இதை பற்றி ஒன்றுமே விவரம் தெரியாதிருப்பவள் அங்கே அவனிடம் எப்படி பேசி பழகுகிறாளோ தெரியவில்லையே. அவனுக்குத்தான் மிகவும் சஞ்சலமாக இருக்கும். இந்த சங்கடத்தை மேலும் வளர விடாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் வார இறுதியில் ஊருக்கு சென்று முதலில் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து விட வேண்டும். மெதுவாக ஒரு 3 மாதங்கள் கழித்து சுவாதியிடம் திருமண பேச்சை எடுக்கலாம். அப்பொழுது பிரசாத்தை பற்றி கூறி அவளுடைய அபிப்பிராயம் கேட்க வேண்டும் என்கிற முடிவு தோன்றியவுடன் தான் மனதில் சிறிது நிம்மதி பிறந்தது. மெல்லிய பெருமூச்சுடன் திரும்பியவனின் வழிகளில் அன்றலர்ந்த ரோஜாவென மென்மையான ஸ்பரிசத்துடன் தன்னை ஒட்டி உரசியபடி படுத்திருந்த மனைவி விழுந்தாள். மனதில் காதல் ஊற்றெடுக்க முழுதாக அவள் பக்கம் திரும்பி படுத்தவன் அவள் முகத்தையே இமைக்காமல் ரசித்திருந்தான். அவளின் நீண்ட கயல்வெளிகள் மூடியிருந்தாலும் தன் அழகை வஞ்சிக்காமல் வெளிப்படுத்துவதை லைப்புடன் கவனித்தவன், இவளுக்கு அழகே இவளோட கண்ணுதான் என மதிப்பிட்டவாறே பார்வையை சற்று கீழே இருக்க கூர்நாசியை தாண்டி அது சென்று அவளின் குவிந்த ரோஜா இதழ்களில் நிலைத்தது. தன்னை மீறி உள்ளிருந்த உஷ்ண காற்றலை வெளியேறவும் சட்டென்று தன்னை நிதானித்தவன், ச ரொம்ப நல்லா தூங்குறா, தொந்தரவு பண்ண வேணாம் என தனக்குத்தானே வலியுறுத்தி கொண்டு பார்வையை விலக்கி கொண்டான். நேற்று மதியம் தான் காதலை வெளிப்படுத்தியதில் இருந்து மொத்தமாக மாறி தன்னிடம் நெகிழ்ந்து கிடப்பவளை எண்ணி மனதில் உல்லாசம் பிறந்தது. மீண்டும் அவள் புறம் திரும்பியவன் பழைய நினைவில், இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்துல என்ன ஒரு அப்பாவித்தனம், ஆனா மனசுல ஆவேசம் வந்துட்டா மட்டும் ராட்சசி, அழகு ராட்சசி என தனக்குள் கொஞ்சியபடி குனிந்த அவள் கன்னத்தில் மிருதுவாக இதழ்களை ஒற்றிவிட்டு நிமிர அவள் படக்கென்று இமைகளை திறந்தாள். வியந்தவன், ஹே நீ இன்னும் தூங்கலையா என்றான். இல்ல, தூக்கம் வரல என்று கூறுபவளின் முகத்தை கவ்வியிருந்த சோர்வை கவனித்தவன் அவள் கூந்தலை வருடியபடி, ஏண்டா கண்ணம்மா என்றன் கனிவுடன். மலைக்கென்று வழிகளில் நீர் நிரம்ப, தெரியல என்று பார்வையை தாழ்த்தி கொண்டவளை வருத்தத்துடன் பார்த்தவன், திடீர்னு என்னாச்சு என இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அவள் மௌனமாகவே இருக்கவும், என்கிட்ட சொன்னாதானடா தெரியும், உனக்குள்ளே வச்சுட்டு மருகுனா நானும் செய்ய முடியும் சொல்லு என்றான் ஸ்ரவன் பொறுமையாக. எனக்கு பயமா இருக்கு என்றவனை கட்டி கொண்டாள் ஸ்ரீநிதி. எதை நினைச்சு என்றான் அவளை மென்மையாக வருடியபடி. உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ, நீங்க என்ன வெறுத்துடுவீங்களோன்னு பயமா இருக்கு. நான் ஏன்டா தங்க உன்னை வெறுக்க போறேன்? எனக்கு ஏன் உன்னை பிடிக்காம போகணும்? உன்னை எந்த அளவு நான் நேசிக்கிறேன்னு நேத்தே எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னேன். அப்புறம் இன்னும் என்ன சந்தேகம் என்றான் புரியாமல். ஸ்ரவனின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஸ்ரீநிதி அமைதியாக இருக்கவும் அவளை தன்னிடமிருந்து பிரித்த முகத்தை கூர்ந்து பார்த்தான் அவன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதனால உனக்கு என் மேல சந்தேகம் வருது? அவன் விழிகளை பார்க்க முடியாமல் தடுமாறியவளுக்கு அப்பொழுதும் அவனிடம் காரணம் சொல்ல மனம் வரவில்லை. உனத்தான் கேக்குற என்றான் ஸ்ரவன் அழுத்தமாக. உதடுகள் துடித்து நாசி விரிந்து விழிநீர்தான் மலமளவென்று வெளியேறியதை தவிர அவளிடம் இருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. அவளை விட்டு விலகியவன், வாயை திறக்காம அழுதா எல்லாம் சரியாயிடுமா? அப்படி என்ன ரகசியத்தை தான் உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறாளோ தெரியல என்றான் கடுப்புடன். எதையும் வெளிப்படையாக பகிராமல் தன்னையும் வருத்தி கொண்டு இவனையும் அல்லல்படுத்தும் அவளை எண்ணி உண்மையில் அவனுக்கு கோபம்தான் வந்தது. அவன் தன்னை விலக்கியதுமே ஸ்ரீநிதியின் உள்ளம் ஏதேதோ கற்பனையில் அஞ்சி பதற துவங்கியது.
கணவன் இப்பொழுதே தன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டான் என்ற நினைவில் அவளுடைய உடல் எங்கும் நடுக்கம் பரவியது. உன்னை பத்தி தான் சொல்ல மாட்டேன், சரி, உன்னோட பிரச்சனைய கூடவா என்கிட்ட சொல்லக்கூடாது என்று அழுத்தபடி அவளிடம் திரும்பியவன் உடலை குறுக்கிக் கொண்டு விழிகள் அச்சத்தில் மிதந்திருக்க நடுங்கிக் கொண்டு இருந்தவளை கண்டு திடுக்கிட்டான். ஹே நிதிமா என்று வேகமாய் அவளை நெருங்கியவன், என்னடா, என்ன செய்து என பதற்றத்துடன் அவளின் கரங்களை பற்ற அது ஐஸ் கட்டிய ஒத்த நிலையில் சில்லிட்டு இருந்தது. அதிர்ந்தவன் ஹே என்றபடி அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான். ஒன்னும் இல்லடா, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆற? நான் உன்னை எதுவுமே சொல்ல, ரிலாக்ஸ் என்று முதுகை வருடி கொடுத்தவன் அவளின் சில்லிட்ட விரல்களை எடுத்து தனது உதட்டில் அழுதி வெப்பத்தை கடத்தினான். ஸ்ரீநிதியின் விழிகளில் இன்னமுமே தவிப்பும் அவளின் மூச்சு காற்று சீரற்று வெளியேறுவதையும் கவலையுடன் கவனித்தவன் இவளை இவ்வாறு அமைதிப்படுத்துவது என்று தெரியாமல் திணறினான். அவள் கழுத்தில் கரம் கொடுத்து அருகில் இழுத்து முகத்தோடு முகம் சேர்த்து இருவரின் சுவாச காற்றையும் ஒன்றாக கலக்க விட்டவன், சத்தியமா சொல்றேடா, என் இதயம் முழுசும் நீதான் இருக்க. உன்னை ஒதுக்கிடலாம் என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஒவ்வொரு நொடியும் நீ எனக்கு வேணும். ஐ லவ் யூ என்றவன் அவள் முகம் முழுவதும் மாறி மாறி முத்தமழை பொழிந்தான். அப்பொழுதும் கண்ணீரை நிறுத்தாமல் நிஜமாவா என்று குழந்தையாக வினவும் மனைவியின் விழிகளை உற்று பார்த்தவன் அதில் தெரியும் பாதுகாப்பற்ற உணர்வை ஆழப்படுத்து நிஜமாதான் என்று அழுத்தமாக மொழிந்து அவளின் நெற்றியில் செல்லமாக முட்டினான். அவனை தன்னிடம் இருந்து விலக்கி, அப்படின்னா என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டு தனியா அனுப்பிட மாட்டீங்கல்ல? என்னை எப்போ உங்க கூட வச்சுக்குவீங்க தானே என்றாள் ஸ்ரீநிதி மிகுந்த எதிர்பார்ப்புடன். இவளுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம் வருது என்று தனக்குள் குழம்பியவன் வெளியே முறுவலித்து, கண்டிப்பா உன்கிட்ட சண்டை போட்டாலும் கூடவே வச்சுக்கிட்டு தான் சண்டை போடுவேன். நீயா என்கிட்ட கோபிச்சுக்கிட்டு வெளியே போக முயற்சி பண்ணாலும் அப்படியே காதை பிடிச்சி திருகி உள்ள போடி, என்னை விட்டுட்டு எங்க போக பாக்குற அப்படின்னு உன் மண்டையில கொட்டி ரூம்குள்ள வச்சு பூட்டிடுவேன் என்று ஸ்ரவன் செல்லமாக மிரட்ட ஸ்ரீநிதியின் முகத்திலோ அத்தனை சந்தோஷம். நிஜமாவா என்றால் மீண்டும் ஆவலுடன். அவளின் நடவடிக்கைகள் விசித்திரமாக தோன்ற, வேணும்னா சாம்பிள் காட்டவா என்றபடி அவள் காதை பிடித்து திருகினான் அவன். வலியில் முகம் சொலிப்பதற்கு மாறாக அவளோ வாய் விட்டு நகைக்க ஆரம்பித்தாள். இதுவரை சாதாரண முறுவலை கூட அதிகமாக வெளிப்படுத்தியிராதவள் இப்பொழுது தன்னை மீறி கண்களில் நீர் வழிய வழிய நிறுத்த முடியாமல் சத்தமிட்டு சிரித்துக் கொண்டு இருந்தாள். ஸ்ரவனுக்கு ஏதோ மனதை உறுத்த மெல்ல ஸ்ரீநிதி என்று அழைத்தான். என்று விழிகள் பளபளக்க அவனிடம் திரும்பியவள், என்ன என்றாள் மலர்ந்த முகத்துடன். மனைவியிடம் எதையோ வித்தியாசமாக உணர்ந்து அழைத்து விட்டவன், ஏன் அப்படி சிரிக்கிற என்று கேட்க வாய் வராமல் நிறுத்தி கொண்டான். இப்பொழுதுதான் சற்று மனநிலை மாறி இருப்பவள் மீண்டும் அழுதால் என்ன செய்வது என்று எண்ணி அமைதியானான். எது கூப்பிட்டீங்க? சரியா, அது இருக்கட்டும். என்னையே ஸ்ரீநிதின்னு கூப்பிடுறீங்க? நீங்க தனியா கூப்பிடுவீங்களே, அது போல கூப்பிடுங்களா என்று சினுங்கினாள். குழந்தையாக மாறி கொஞ்சுபவளிடம் அவன் சரி என்க பளிச்சென்று முறுவளித்தவள் அவனை நெருங்கி கட்டிக்கொண்டு நெஞ்சில் தலை சாய்த்தாள். உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்றாள் பவ்யமாக. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன கேள்வி? இப்ப விளையாட்டா பிடிக்கலன்னு சொன்னா கூட நிச்சயமா ஆங்காரமா வெடிச்சு கிளம்புவா என்று அவனுக்கு சர்வ நிச்சயமாக தோன்றியது. தலையை உயர்த்தி அவன் முகம் நோக்கியவள், ஏன் அமைதியா இருக்கீங்க என்று முகத்தை சுருக்கினாள். இல்ல, நேத்துல இருந்து இதை எத்தனை தடவை இவகிட்ட சொல்லிட்டோம், இன்னமும் திரும்ப திரும்ப இதையே கேக்குறாளே, நம்ம பொண்டாட்டி என்ன அந்த அளவுக்கு மக்கு போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என கேலி செய்து சமாளித்தான் அவன். என்று சினுங்கி அவன் மார்பை முட்டியவள் அமைதியாக அதில் தலை வைத்து படுத்துக்கொள்ள, சரி தூங்கு என் அவள் கூந்தலை கோதினான் ஸ்ரவன். எனக்கு தூக்க வரல என்று அவள் பழைய பல்லவியே பாட, இப்ப என்ன பிரச்சனை மேடம் என விசாரித்தான் அவள் கணவன். பிரச்சனைலாம் இல்ல, சந்தோஷத்துல தூக்க வரல என்று அவனை இன்னமும் ஒட்டி கொண்டாள் ஸ்ரீநிதி. அவளை சுற்றி கரங்களை வளைத்து கொண்டவன், எதை யோசிக்காம கண்ணை நல்லா மூடி தூங்க ட்ரை பண்ணு, கண்டிப்பா தூக்க வரும் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். என்று இமைகளை பூட்டியவள் சட்டென்று திறந்து, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது என்றால் அதிமுக்கியமாக. ஸ்ரவன் கோபமாக விழிகளை உருட்டவும், பிளீஸ் பிளீஸ் இது மட்டும் என்று கண்களை சுருக்கி கெஞ்சினாள் அவள். அவனால் அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. முதலில் திமிர் பிடித்தவளாகவும் ஆங்காரம் கொண்டவளாகவும் கண்களுக்கு தெரிந்தவள் பிறகு நல்ல பெண்ணாகவும் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவளாகவும் தெரிந்தாள். இப்பொழுதோ குழந்தையாக மாறி கொஞ்சுகிறாள். இதில் இவள் நிஜம் ஏது? அவங்களத்தான் கேட்டேன் என தன் நாடியால் அவன் மார்பை அழுத்தினாள் ஸ்ரீநிதி. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. எனக்கு தெரியலையே என்று சோகமாக இதழ் பிதுக்கினாள் அவள். முகத்தில் கனிவு பிறக்க, அப்ப நம்ம வீட்டு பக்கம் எல்லாரும் உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்க என்று ஆலோசனை வழங்கினான் ஸ்ரவன். மாமாண்ணா? திருடி, அதான் தெரியுது, அப்புறம் என்ன என்று அவள் கண்ணன் கிள்ளினான். அவன் கரத்தை எடுத்து தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டவள்,
சீதா அக்கா, ராதிகா நீ இவங்க கூப்பிடும் போதெல்லாம் பார்த்தேன் என முறுவளித்தாள். அன்னைக்கே நம்மள இப்படி கூப்பிட ஆசைப்பட்டிருப்பாளோ? மாமா என்று இயல்பாக அழைத்தவளின் முகம் பார்த்தவன், என்னம்மா என்றான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா என்றவன் அவள் தயங்குவதை பார்த்து, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இத்தனை யோசனை, வெளிப்படையா சொல்லு என்று ஊக்கினான். இல்ல, அது நான் இனிமே உங்ககிட்ட எதுவும் சண்டை போடாம நல்ல பொண்ணா நடந்துக்கிறேன். சப்போஸ் ஏதாவது தெரியாம தப்பு செஞ்சுட்டா என்னை திட்டாம என்ன தவறுன்னு மட்டும் சொல்லி தரீங்களா? நான் திருத்திக்கிறேன் என்றாள் ஸ்ரீநிதி. தவிப்பையும் ஏக்கத்தையும் ஒரு சேர சுமந்திருக்கும் அவளின் விழிகளை பார்த்த ஸ்ரவனுக்கு சில நொடிகள் நாவில் பேச்சு எழவில்லை. மனது பாரமாக அவளை இழுத்து தன் நெஞ்சோடு இறுக்கி கொண்டவன், கண்டிப்பாடா, உன்னை நான் திட்டமாட்டேன் என்றவள் உச்சியில் முத்தமிட்டான். தேங்க்ஸ் மாமா என்றவள் தானும் முதன்முறையாக அவன் மார்பில் முத்தமிட்டாள். சில நிமிடங்களில் அவள் நிம்மதியுடன் ஆழ்ந்து உறங்குவது தெரிய ஸ்ரவனின் தூக்கம்தான் அவனை விட்டு தூர சென்று விட்டது. இரவெல்லாம் பல சிந்தனைகளில் திளைத்திருந்தவன் விடிவெள்ளி விளையும் வேளையில்தான் சற்று கண்ணெறிந்து இருந்தான். 6 மணி அளவில் ஸ்ரவனின் கைபேசி விடாமல் ஒளி எழுப்பவும் மெல்ல புரண்டு படுத்த ஸ்ரீநிதி மெதுவாக கண்களை சுருக்கி பின் இமைகளை திறந்தவள் சத்தம் வந்த திசையை நோக்கிவிட்டு திரும்பி அருகினில் இருக்கும் கணவனின் முகம் பார்த்தாள். அவன் சுவாசம் சீராக இருப்பதை கணக்கிட்டு, நல்லா தூங்குறார் போலிருக்கு என தனக்குள்ளே முனகி கொண்டவள் அவனை தாண்டி லேசாக எக்கி அலைபேசி எடுத்தாள். அழைப்பது சுவாதி என புரியவும் நேற்றிரவு அவளை குறித்து அவன் ஏதோ கவலையில் இருந்தது நினைவு வந்து வேகமாக இணைப்பை ஏற்றாள். ஹலோ சுவாதி. ஹாய் அனி, குட் மார்னிங். என்ன நீங்க பேசுறீங்க? அண்ணன் தூங்குறானா? ஆமா. ஓ சரி, நேத்தே சரியா பேச முடியலையா? அதான் காலைல சீக்கிரமா கூப்பிட்டேன். ஓகே, அப்புறம் பேசுறேன். சுவாதி, ஒரு நிமிஷம் என்றாள் ஸ்ரீநிதி அவசரமாக. என்ன நீ, அங்க உனக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே? நீ நல்லா இருக்கிறதானே? என்ன திடீர்னு? இல்ல, நைட்டும் உன் அண்ணன் ஏதோ டென்ஷனா இருந்தாங்க, அதான் கேட்டேன். அப்படியா? நான் நல்லா இருக்கேன் நீ என்றவள் யோசனையாய். அண்ணா எழுப்புங்க என்றாள். தூங்குறாரே என்றவள் இழுக்க, அதெல்லாம் பரவாயில்ல, எழுப்புங்க, நான் பேசணும் என்றாள். திட்டுவாரே என்கிற தயக்கத்துடன் ஸ்ரீநிதி மெல்ல மாமா என்றவன் தோல் பற்றி உழுக்குவதும் அதற்கு ஸ்ரவன் என்னடா என்று முனகுவதும் இங்கே தொலைபேசி வாயிலாக சுவாதியின் செவியில் விழுந்து அவளை சந்தோஷவானில் சிறகின்றி பறக்க செய்தது. பாடா, மாமாவா என்னடாவா? மனம் அவர்களின் நெருக்கத்தை எண்ணி நெகிழ்ந்திருக்கும் பொழுது குட் மார்னிங் என்று தமையனின் உற்சாக குரல் கேட்கவும், ஹாப்பி மார்னிங் அண்ணா என்றால் இவளும் மகிழ்ச்சியுடன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுருக்க? ஆமா, கொஞ்சம் லேட்டானாலும் நீ ஆபீஸ் போயிடுவல என்றவன் எழுந்தமர்ந்து மடியில் தலையினை ஒன்று எடுத்து வைத்து அதில் கையொன்றி லேசாக கைமறைவில் கொட்டாவியை வெளியேற்றினான். அப்புறம் ஊருக்கு போய் ரொம்பவே என்ஜாய் பண்ற போல என்றன் கேலியாக. அதுல என்ன சந்தேகம், சூப்பரா போகுது என்று தங்கை ஆர்ப்பரிக்கவும் ஸ்ரவன் அமைதியாகிவிட இவள் தயக்கத்துடன் அவனை அழைத்தாள். அண்ணா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது அப்பா அம்மா இருக்கும்போது பிரசாத் மாமா என்ன கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதா அத்தை கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேசியிருக்காரு. தனக்குள் தோன்றும் வியப்பை மறைத்தபடி, என்ன அப்படியா? இதோ உனக்கு யார் சொன்னாங்க, அத்தையா இல்ல பிரசாத்தா என்றன் ஆச்சரியமாக. 2 பேருமே இல்ல, எனக்கே தெரியும் என்றவள் ஒரு நாள் இரவு பெற்றோர் கலந்துரையாடும் பொழுது தான் கேட்க நேர்ந்த சூழ்நிலையை பற்றி கூறினாள். ஓஹோ என்றவன் மீண்டும் அமைதியாகி விட்டான். ஓரிரு கணங்கள் தானும் மௌனம் காத்துவிட்டு, நான் நேத்து பிரசாத் மாமாவோட தான் வெளியே போயிருந்தேன் என்றால் மெதுவாக. ஆஹா. மாமாவோட மனசுல இப்ப என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. ஓ சரி. அதனால நேத்து அவர்கிட்ட என் மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லாம அவரை பத்தி முதல்ல கேட்டேன். என்ன சொன்னா? பிரசாத் கூறியவற்றை அவர் சொன்ன பொழுது இவன் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. சரி, அப்புறம் என்று கதை கேட்டான் ஸ்ரவன். விழுப்புரம் என்று எரிச்சலுடன் குமைந்தாள் சுவாதி. இவெல்லாம் ஒரு அண்ணன், என்ன ஒருத்தன் விரும்புனா நான் அவனோட தனியா வெளியே போய் பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சமா அழட்டிக்காம அப்புறம் என்னன்னு கதை கேக்குறான். என்னதான் சொந்தக்காரனாலும் இதுக்கு நீ அவன்கிட்ட போய் பேசுனேன்னு ஏதாவது கேக்குறான பாரு. அதெல்லாம் நான் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்பேன். நீ விஷயத்த முதல்ல முழுசா சொல்லி முடி என்று அமர்த்தலாக கூறினான் ஸ்ரவன். அதில் திகைத்து, அண்ணா என்ன வாயை பிளந்தாள் சுவாதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.